ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜபா குக்கிங் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெத்திலி கருவாடை ஃப்ரை பண்ணி எப்படி குழம்பு வைக்கலாம், கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி நெத்திலி கருவாடை வந்து தலையெல்லாம் பிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, இதில் உப்பு இருக்காது. லைட்டாக சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மண்சட்டியில் தேவையான அளவு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். என்கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் தான் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 ml ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது நல்லா ஓரளவுக்கு பொரியணும். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம், ஒரு பூண்டை வந்து தொலி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி பாதியாக நறுக்கிக்கோங்க. முழுசாகவும் போடலாம், நல்லா தான் இருக்கும். அதை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு நல்லாவே வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மண்சட்டியில் வைக்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா இது கூட கலந்து விடுங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அதிகமாகவே சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு 3 தக்காளி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் அரைக்கிறதுக்கு கூட ஒரு தக்காளி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் அரைச்சி ஊற்றினாலுமே நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் சடோன் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி அரைச்சி ஊற்றலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். நல்லா இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது வந்து நல்லாவே வதங்கணும். மையாக வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேவையான அளவு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு தான் எப்போவுமே நல்லது தூளுப்பை விட. அதனால் கல்லுப்பை எப்போவுமே ஆட் பண்ணுங்கள் குழம்புக்கு. அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா மையாக ஓரளவுக்கு வதங்கிரும். மண்பானையில் வதங்குறதுனால கொஞ்சம் நல்லாவே சூப்பராகவே நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து என்கிட்ட கம்மியாக இருந்தனால ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இன்னொரு கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இது கூட நல்லா கலந்து விடுங்க. முருங்கைக்காவோட அந்த வாசத்துக்கு அந்த கருவாட்டு குழம்புக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். முருங்கைக்காய் வந்து கண்டிப்பாக போடுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுதான் அதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து நல்லா மண்சட்டியில் வந்து நல்லா ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அப்படின்னா, கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். நான் பாப்பா சாப்பிட்றதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா கிண்டி விடுங்க. இந்த மசாலா வந்து நல்லாவே வேகணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். நல்லா இது கூட கலந்து விடுங்க. காய்கறியுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த சூட்டில் ஓரளவுக்கு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை வந்து கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மண்சட்டியில் வைக்கிறனால காய்கறியுமே கொதிக்கும்போது நல்லாவே வெந்துடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கினாவே போதும். அதுக்கப்புறம் இந்த புளிக்கரைசலையும் மசாலாவையும் இது கூட நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிச்சிரும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சு வரணும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், வத்தல், அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட கரைச்சி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படி கட்டியாக வேண்டாம், ஓரளவுக்கு குழம்பு பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் மூடி போட்டு மூடி வைக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லாவே கொதித்து ஓரளவுக்கு வந்துடும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த நெத்திலி கருவாடை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் நெத்திலி கருவாடை இப்படி சேர்க்கும்போது நல்லாவே டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நல்லாவே கொதிச்சு வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. எல்லா பச்சை வாசமும் போய் காய்கறியுமே நல்லா வெந்திருக்குங்க. பார்க்கும்போதே அப்படியே சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல். அந்த அளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஆறுச்சுன்னா நல்லாவே கட்டியாயிரும். இதை வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் காய்கறிகள்லாம் எப்படி நல்லா வெடிப்பு விட்டு முருங்கைக்காயெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இது வந்து சூப்பர் ரெசிபிங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.